வீடியோல 4 புல்லிஷ் ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லக்கோட்டியா பாலியஸ்டர்ஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டாலிக் யார்ன் அண்ட் டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக் ஆ பிசினஸ்ல இருக்காங்க. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல 164% வந்து ஜம்ப் ஆயிருக்கு செப்டம்பர்ல. இந்த ஸ்டாக் வந்து ₹43லேருந்து ₹114 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ராலி வந்து அக்டோபர்லயும் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. 4.97% ஹையர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹160.50 போயிருக்கு. செகண்டா பார்க்குற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஎல் லீசிங் அண்ட் ஃபினான்ஸ். ஜிடிஎல் லீசிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து ஃபினான்சிங், ஷேர்ஸ், ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக்ஸ் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 177% ஜம்ப் ஆயிருக்கு. ₹11லேருந்து ₹32 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயின்டைனிங் த மொமெண்டம் இன் அக்டோபர் ஆல்சோ. ட்ரேடிங் 4.99% ஹையர். ₹43.34 இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. மூணாவதா பார்க்குற ஸ்டாக் வந்து சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பேக்கேஜிங் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் எடிபிள் ஆயில்ஸ், ரைஸ், சுகர் அண்ட் ஸ்பைசஸ் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. 174% வந்து ஜம்ப் ஆயிருக்கு செப்டம்பரில். ₹773லேருந்து ₹2124 வரைக்கும் ஜம்ப் ஆயிருக்கு. இந்த ரேலி வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சு ₹2999 இருக்கு. நாலாவதா பார்க்குற ஸ்டாக் வந்து துளசி பயோ எத்தனால் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விட் கெமிக்கல் டெலிவர் பண்ணுறாங்க. 149% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு செப்டம்பரில். ₹18லேருந்து ₹46 வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு வந்து 1.98% இன்க்ரீஸ் ஆகி ₹52 ரேஞ்சில் இருக்குது. இந்த 4 ஸ்டாக்குமே புல்லிஷ் ரேஞ்சில் இருக்குது. ஒவ்வொரு அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஸ்டாக்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணுங்கள். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்ததெல்லாம் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். உங்களோட ப்ராஃபிட், சேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஹோல்டிங் பேட்டர்ன், எஃப்ஐஎஸ் ஹோல்டிங், டிஐஎஸ் ஹோல்டிங், ஓவராலாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஷேர்ஸ் வந்து வாங்குங்க. ஓரளவு உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 10% வந்தால் போகிறோம், இல்லை 15% வந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். எப்போவுமே ஸ்டாக்ஸ் யோசிக்கும்போது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.